உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் வடகாலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு பி ராமன் எங்கும் நீரற்ற நிலையிலும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து அதன் மூலம் நீர்ப்பாசனம் செய்து தோட்ட காய்கறிகளை குழித்தட்டு மூலம் காய்கறி நாற்றுக்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் எவ்வாறு பொருளாதார பயனும் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி செய்து தோட்டக்கலை எவ்வாறு உதவிற்று எனவும் கேட்டபோது என் பேர் ராமன். நான் வந்து சிவகங்கை மாவட்ட விவசாய சங்கம் அந்த துல்லிய பண்ணை திட்டம்ங்கிறதுல நான் விவசாய சங்க செயலாளராக இருக்கேன். ஆனால் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த நவீன விவசாய திட்டம், அதாவது தோட்டக்கலை பயிர், அக்கரி பயிர், அதே நேரத்தில் இன்றைக்கி ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எந்தெந்த முறையில் நவீனமாக வந்து நம்ம பண்ணணும், அந்த நவீனம் வந்து எப்படி பண்ணுனா எப்படி லாபகரமாக வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ச்சு பை இன்ச்சு அந்த கேவிகே ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு வந்து அந்த பயிற்சிகள்லாம் நிறையா கொடுத்து எங்கள் விவசாயிகளை 100கணக்கான பேருக்கு எங்களுக்கு பயிற்சிகளை நேரடியாக வந்து இங்கே வர வச்சு கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தோட்டக்கலை பயிர் அப்படின்னா இது வரைக்கும் கண்டு வந்து நம்ம சாதாரணமாக மண்ணில் தான் பாவி அதில் வந்து முளைப்பு திறன் பாதி போகும், அந்த எடுத்ததுக்கு பின்னாடி பொழைப்பு திறன் பாதி போயிடும், காவாசியம் பிழைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த துல்லிய பண்ணையம்ன்ற திட்டத்தில் அந்த ட்ரே, அதாவது பிளாஸ்டிக் ட்ரேயில் அந்த உயர் மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்தி அந்த நர்சரி சேர்நட்டில் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்களே ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்து அந்த நர்சரியெலாம் உருவாக்கி கண்டையும் உற்பத்தி பண்ணி எப்படி ஹைப்ரிட்டை அந்த கண்டை 30 நாளில் பெருக்கி எப்படி நிலத்தில் கொண்டு போய் சாகாமல் பிழைக்க வைக்கிறது, இந்த நவீன திட்டத்தை பூராமே எங்களுக்கு அந்த அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் வந்து எங்களுக்கு ஸ்பாட்லேயே சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஈல்டையும் வந்து எங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த மருந்து அடிக்கணும், இந்த இதில் இப்படி தான் பறிக்கணும், இதை இப்படி தான் விற்கணும் அப்படின்னு விற்பனை வாய்ப்பு வரைக்கும் எங்களுக்கு கொண்டாந்து எங்களை ஸ்பாட்டில் கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் சார் இப்போ ஒரு 50 விவசாயினா ஒரு ஒரு 20 பேர் என்ன பண்ணுவோம்னா மிளகா போடுவோம், ஒரு 10 பேர் வெண்டி போடுவோம், ஒரு 10 பேர் தக்காளி போடுவோம். அந்த மாதிரி பிரித்து அந்த விற்பனை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி போடுவோம். சார் ஒருங்கிணைந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து எல்லாமே எங்கள் கையிலே வச்சுருப்போம். அதாவது வாங்கி தீவனம் எதையுமே போட மாட்டோம். அதாவது இந்த மாதிரி புண்ணாக்க கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்களே எங்கேயாவது கல்லை விளைஞ்ச பகுதியில் போய் நாங்களே ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி ஆட்டுவோம். அதே நேரத்தில் அந்த கடலை செடியில் என்ன பண்ணுவோம், நாங்கள் வைக்கலை கொண்டு கொடுத்துட்டு கடலை செடி வாங்கிட்டு வருவோம். எங்கள் பகுதியில் வைக்க விளையும். ஒரு கள்ளச்செடி விளையிற பகுதியில் மாடு இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஒன்லி கள்ளச்செடியை மட்டும் போட முடியாது. இதை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வைக்கலை கொடுத்துட்டு கள்ளச்செடி வாங்குவோம். அதனால் எங்கள்கிட்ட வைக்கிறது ஷிஃப்டிங் தான் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுகள் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துக்கிடுச்சு. சோளம், கம்பு, கேப்பை எல்லாமே நாங்களே விளைய வைப்போம், அதே உணவாகவே போட்டுருவோம். அதனால் ஒரு உணவை போட்டு இன்னொரு உணவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுன்னு இல்லைங்க சார். சராசரியாக ஒரு ஏக்கர் நாங்கள் மிளகா வச்சோம்னா 1 லட்ச ரூபா எடுத்துருவோம், ஒரு ஏக்கர் பருத்தி வச்சோம்னா 50,000 ரூபா எடுத்துருவோம், அதே நேரத்தில் ஒரு ஏக்கர் வெண்டி வச்சா 30,000 ரூபா எடுத்துருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஒரு காலத்தின் பெயரை வந்து எண்ணி செய்கிறோம். அந்த துல்லிய பண்ணையம்ங்கிறத ஓரளவு அந்த எண்ணி செய்கிறதுனால எண்ணி கிடைக்கிது எங்களுக்கு. ஆனால் அந்த துல்லிய பண்ணைய திட்டம் வந்ததுக்கு பின்னாடி ஆராய்ச்சியாளர் எங்களை வீடு தேடி வந்து இந்த முறையில் சொன்னதுனாலேயே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது. ஆனால் எங்கள் பகுதியில் அந்த கேவிகே ஆராய்ச்சி நிலையம் வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி. முருங்கையின் காய், பூ, தழை ஆகிய அனைத்தும் நமக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லா மண் வகைகளிலும் நன்றாக வளரக்கூடியது. தண்ணீர் அதிகம் தேவையில்லை. எனவே நீர் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து கூட இது நன்றாக வளர்ந்து நமக்கு பயன் தரும். செடி முருங்கையில் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. PKM 1, GKVK 1, 2, 3, KM 1 ஆகிய செடி முருங்கை ரகங்கள் அதிக விளைச்சல் தரக்கூடியவை. இது துல்லிய பண்ணையத்தில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி பயிர் செய்யப்படுகிறது. செடி முருங்கை 4 மாதத்தில் பூத்து 6 மாதத்தில் அறுவடைக்கு வரும். இப்போது துல்லிய பண்ணையத்தில் செடி முருங்கை சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மோளியனூர் கிராம விவசாயி வி சாமிக்கண்ணு அவர்கள்.
என்னுடைய பேர் வி சாமிக்கண்ணு, மோலையானூர் கிராமம், கவிஞர் கண்ணதாசன் உழவர் மன்றத்தோட தலைவராக இருக்கிறேன் நான். எனக்கு ஒரு 4.5 ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் குரூப்பாக சேர்ந்து கவிஞர் கண்ணதாசன் உழவர் மன்றம்னு சொல்லி ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலிமா அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செடி முருங்கை பண்ணியிருக்கிறேன். 2004லேருந்து நான் என்னோடய ப்ரிசிஷன் ஃபார்மில் சேர்ந்து அதன் மூலிமா நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு இதுக்கு தொழில்நுட்பங்கள்லாம் வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ வந்து செடி முருங்கைகளை பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்லேருந்து நாற்று நடவு பண்ணி செஞ்சோம். அந்த நாற்று நடவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏஜிஎம் நபார்டு தருமபுரி அவர்கள் உதவி செஞ்சாங்க. அவர் சொன்னதின் பேரில் வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சிக்கு பெரியகுளம் அனுப்பி அங்கேருந்து அந்த தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பல ஃபார்மர் கூட இன்ட்ராக்ஷன் மீட்டிங்லாம் போயிட்டு அதன் மூலிமா அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாங்கள் இங்கே செடி முருங்கை பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா விவசாயமே நாங்கள் செடி முருங்கை பண்ணியிருக்கிறோம். இந்த செடி முருங்கைகளை பார்த்திங்கன்னா PK 3ன்ற வெரைட்டி நாற்றை போட்டு அந்த நாற்றை எடுத்து நடவு பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 800 செடி நடவு பண்ணுவாங்க. எங்கள் தொழில்நுட்பத்தில் 1250 செடியை நடவு பண்ணியிருக்கிறோம். இதிலே அதிகமான செடி நடவு, கொஞ்சம் அடர் நடவு முறையாக கூட இருக்குது. அதில் வந்து நாற்று நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நாற்றழுகள், வேரழுகள் இந்த மாதிரியெல்லாம் வருது. அதுக்கு எங்கள் வேளாண் நிலையத்தில் தான் நாங்கள் அதுக்குடைய தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன மருந்துகளை கொடுக்கணும், என்ன உயிரினங்களை கொடுக்கணும், என்ன பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் கொடுக்கணுன்றத அவங்க மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்படுத்துறதுனால எங்கள் செடி நல்லா வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 நடவு பண்ணி 3-4 மாதத்தில் காய் அறுவடைக்கு வந்துடுது. காய் அறுவடைக்கு வரும்போது உரத்தை வந்து ஷெட்யூல் படி உரம் கொடுக்கணும். மருந்து வந்து வருமுன் காக்கிறதுக்கான மருந்துகளை அடிக்கணும். ஏன்னா வந்த பின்னாடி அடிக்கிறது வந்து செடியை பாதிக்கும், இல்லை காயை பாதிக்கும், மகசூலை பாதிக்கும். நாம் வந்து வர்றதுக்கு முன்னாலே என்ன நோய் வந்திருக்குது அப்படின்றத வேளாண்மை விஞ்ஞானிகளோட ஆலோசனை பேரில் நம்ம செஞ்சோம்னா நல்ல தரமான மகசூல் எடுக்கலாம். அந்த 3 மாதம் கழித்து அறுவடை வந்த பின்னாடி மார்க்கெட்டபிலிட்டின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எங்கள் தருமபுரியில் டிடி மார்க்கெட்டிங் தான் அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எல்லா உறுப்பினர்களும் ஒரே முறையில் அறுவடை வந்ததுனால எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், கோயம்பேடு போன்ற மார்க்கெட்டுகளுக்கு எங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தாங்க. அங்கே போய் எங்களுடைய காய்களை விற்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருந்ததுனால கன்சியூமர்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. எங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு கிலோவுக்கு 15லேருந்து 25 ரூபா வரையும் கிடைச்சது. உற்பத்தி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 டன் எனக்கு வந்திருக்குது. இன்னுங்கிற விவசாயிகளுக்கும் ஆவரேஜாக 10லேருந்து 15 டன் எடுத்துருக்குறாங்க. அதிகபட்சமாக நான் வந்து 15 டன் எடுத்துருக்கிறேன். அது காரணம் வந்து விஞ்ஞானிகளும் வேளாண் தொழில்நுட்பம் எங்களுக்கு சரியான முறையில் சொட்டு நீர் பாசனத்தில் நீர் அமைச்சு அதன் மூலிமா உரமும் பூச்சி மருந்துகள் இந்த மாதிரியாக நாங்கள் செயல்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான வெற்றிகளை அடைய முடிஞ்சது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செடி முருங்கைக்கு நாற்று வந்து 1250 நாற்று நடவு பண்ணியிருக்கிறேன். அந்த 1250 நாற்றுக்கு பார்த்திங்கன்னா இடைவெளி 5 கேள் வச்சுருக்கிறேன். 5 கேள்னா பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரிப்பு வந்து 5 அடி அகலத்தில் இருக்கிறதுனால 5 கேள் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இந்த நாற்று நடவு பண்ண பின்னாடி ஊடு பயிராக வந்து கொண்டக்கடலையை போட்டோம். அந்த கொண்டக்கடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25,000 ரூபா லாபம் வந்தது. அது செடிக்கும் லாபம், களை வராமையும் பாதுகாக்கும், கூடுதலான வருமானமும் இருக்குது. அந்த ஆத்மாவில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அர்க்கா வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய பெங்களூர்லேருந்து தயார் பண்ணி நம்ம IIHRலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அந்த நுண்ணூட்டம் மாதிரி அது எல்லா காய்கறிகளும் கொடுக்கலாம். அதை நாங்கள் ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் கொடுத்து பார்த்தோம். இப்போ நாங்கள் அதை தொடர்ந்து அந்த நுண்ணூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு வரோம். அது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. மருந்து கூட அது சேர்ந்து கலந்து அடிக்கலாம். ஏன்னா நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதை மட்டும் தனியாக ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு கூடுதலான செலவாகுது. மருந்து கூட சேர்ந்து அடிக்கக்கூடிய இந்த நுண்ணூட்டங்கள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு மருந்து அடிக்கிற செலவில் அது கொஞ்சம் குறையுது. பயிரும் அதை நல்ல சாதாரணமாக எடுத்துக்குது. இந்த நுண்ணூட்ட சத்தை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காய்களுடைய திறன் வந்து ஒரே சைஸாக இருக்குது, ஒரே சைஸாகவும் ஒரே லென்த்தாகவும் இருக்குது, அந்த மாதிரி க்ரீன்னஸாகவும் இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த கன்சியூமர் அதை ஈஸியாக நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குறைந்தபட்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் காய் வெடிப்பு வராது, கலரு மாறாமல் இருக்கும், சைஸு நல்லாயிருக்கும், ஒரே திரட்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம அந்த முருங்கையை அறுவடை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த முருங்கையை இந்த முறை சாகுபடி பண்ணேன்.
2 முறை இப்போ 2வது முறை அது எனக்கு கிராப்புக்கு வந்துருச்சு. இதை முடிஞ்ச உடனே இது 3வது முறை முடிஞ்சால் நல்லா இருக்குதான்னு நான் செடி பார்த்துட்டு 3 முறை விட போகிறேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த முறை நெல் பயிர் பண்ணுவோம். ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம ஒரே பயிர் பண்ணுறதை விட பயிர் சுழற்சி முறையில் பயிர் பண்ணால் தான் நல்லதுன்றதை விஞ்ஞானிகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் எங்களுக்கு நல்ல லாபமாக தெரியுது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 60,000 வரையும் செலவாச்சு. அந்த 60,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,90,000 எனக்கு லாபம் மட்டும் நிகர லாபம் மட்டும் வந்தது. தொடர்ந்து அறுவடை வந்துச்சு. தொடர்ந்து அறுவடை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பல தொழில்நுட்பங்களை செய்யணும். எருவு சரியான முறையில் கொடுக்கணும். நேரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பாசனம் கொடுக்கணும். அதே போல் மருந்துகளை வந்து நம்ம சரியான முறையில் தெளிக்கணும். இதே மாதிரி என் கூட சேர்ந்த எல்லா விவசாயிகளும் சேர்ந்து நாங்கள் வந்து எக்ஸ்போசர் விசிட் போகிறது, இல்லை விஞ்ஞானிகிட்ட நேரடியாக போய் பேசுகிறது, இல்லை உன்னுடைய தோட்டத்தில் என்ன பிரச்சனை, என்னுடைய தோட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விவசாயிகளுடைய தோட்டத்தையும் நாங்கள் போய் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போய் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது அதை என்னென்ன பிரச்சனைன்றதை நாங்கள் தெரிஞ்சு அதை விஞ்ஞானிகிட்ட நான் கேட்கும்போது அதுக்கு ஈஸியாக எங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதன் மூலிமா நாங்கள் பயிர் செய்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு விஞ்ஞானிகளோட சப்போர்ட்டு இருக்குது. அதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நீங்களும் இந்த மாதிரி செடிமுறைங்க, இல்லை செடிமுறைங்க மட்டும் இல்லை, எத்தனையோ பயிர்கள் இருக்குது. அந்த மாதிரி பயிர்களை நான் பயிர் பண்ணி லாபம் அடையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அமைந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முருங்கையின் காய், பூ, தழை ஆகிய அனைத்தும் நமக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லா மண் வகைகளிலும் நன்றாக வளரக்கூடியது. தண்ணீர் அதிகம் தேவையில்லை. எனவே நீர் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து கூட இது நன்றாக வளர்ந்து நமக்கு பயன் தரும். செடி முருங்கையில் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. PKM1, GKVK 1, 2, 3, KM1 ஆகிய செடி முருங்கை ரகங்கள் அதிக விளைச்சல் தரக்கூடியவை. இது துல்லிய பண்ணையத்தில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி பயிர் செய்யப்படுகிறது. செடி முருங்கை 4 மாதத்தில் பூத்து 6 மாதத்தில் அறுவடைக்கு வரும். இப்போது துல்லிய பண்ணையத்தில் செடி முருங்கை சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மோளியனூர் கிராம விவசாயி வி. சாமிக்கண்ணு அவர்கள். என்னுடைய பேர் வி. சாமிக்கண்ணு, மோளியனூர் கிராமம், கவிஞர் கண்ணதாசன் உழவர் மன்றத்தோட தலைவராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு 4.5 ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் குரூப்பாக சேர்ந்து கவிஞர் கண்ணதாசன் உழவர் மன்றம்னு சொல்லி ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலிமா அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செடி முருங்கை பண்ணியிருக்கிறேன். 2004 நான் என்னோடய ப்ரிசிஷன் ஃபார்மில் சேர்ந்து அதன் மூலிமா நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு தொழில்நுட்பங்கள்லாம் வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ வந்து செடி முறைங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்லேருந்து நாற்று நடவு பண்ணி செஞ்சோம். அந்த நாற்று நடவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு AGM நபார்டு தருமபுரி அவர்கள் உதவி செஞ்சாங்க. அவர் சொன்னதின் பேரில் வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சிக்கு பெரியகுளம் அனுப்பி அங்கேருந்து அந்த தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பல ஃபார்மர் கூட இன்ட்ராக்ஷன் மீட்டிங்லாம் போயிட்டு அதன் மூலிமா அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சுட்டு வந்து நாங்கள் இங்கே செடி முருங்கை பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா விவசாயமே நாங்கள் செடி முருங்கை பண்ணியிருக்கிறோம். இந்த செடி முருங்கைகளை பண்ணியிருக்கிறேன். அந்த 1250 நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா இடைவெளி 5 கேள் வச்சுருக்கிறேன். 5 கேள்னா பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரிப்பு வந்து 5 அடி அகலத்தில் இருக்கிறதுனால 5 கேள் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இந்த நாற்று நடவு பண்ண பின்னாடி ஊடு பயிராக வந்து கொண்டக்கடலையை போட்டோம். அந்த கொண்டக்கடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25,000 ரூபாய் லாபம் வந்தது. அது செடிக்கும் லாபம், களை வராமையும் பாதுகாக்கும், கூடுதலான வருமானமும் இருக்குது. அந்த ஆத்மாவில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அர்க்கா வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய பெங்களூர்லேருந்து தயார் பண்ணி நம்ம IHRலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அந்த நுண்ணூட்டம் மாதிரி அது எல்லா காய்கறிகளும் கொடுக்கலாம். அதை நாங்கள் ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் கொடுத்து பார்த்தோம். இப்போ நாங்கள் அதை தொடர்ந்து அந்த நுண்ணூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு வரோம். அது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. மருந்து கூட அது சேர்ந்து கலந்து அடிக்கலாம். ஏன்னா நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதை மட்டும் தனியாக
ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு கூடுதலான செலவாகுது. மருந்து கூட சேர்ந்து அடிக்கக்கூடிய இந்த நுண்ணூட்டங்கள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு மருந்து அடிக்கிற செலவில் அது கொஞ்சம் குறையுது. பயிரும் அதை நல்ல சாதாரணமாக எடுத்துக்குது. இந்த நுண்ணூட்ட சத்தை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காய்களுடைய திறன் வந்து ஒரே சைஸாக இருக்குது, ஒரே சைஸாகவும் ஒரே லென்த்தாகவும் இருக்குது, அந்த மாதிரி க்ரீன்னஸாகவும் இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த கன்சியூமர் அதை ஈஸியாக நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குறைந்தபட்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் காய் வெடிப்பு வராது, கலரு மாறாமல் இருக்கும், சைஸு நல்லாயிருக்கும், ஒரே திரட்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம அந்த முருங்கையை அறுவடை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த முருங்கையை இந்த முறை சாகுபடி பண்ணேன். 2 முறை, இப்போ 2வது முறை அது எனக்கு கிராப்புக்கு வந்துருச்சு. இதை முடிஞ்ச உடனே இது 3வது முறை முடிஞ்சால் நல்லா இருக்குதான்னு நான் செடி பார்த்துட்டு 3 முறை விட போகிறேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த முறை நெல் பயிர் பண்ணுவேன். ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம ஒரே பயிர் பண்ணுறதை விட பயிர் சுழற்சி முறையில் பயிர் பண்ணால் தான் நல்லதுன்றது விஞ்ஞானிகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் எங்களுக்கு நல்ல லாபமாக தெரியுது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 60,000 வரையும் செலவாச்சு. அந்த 60,000 பிழைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த துல்லிய பண்ணையம்ன்ற திட்டத்தில் அந்த ட்ரே, அதாவது பிளாஸ்டிக் ட்ரேயில் அந்த உயர் மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்தி அந்த நர்சரி சேர்நட்டில் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்களே ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்து அந்த நர்சரியெலாம் உருவாக்கி கண்டையும் உற்பத்தி பண்ணி எப்படி ஹைப்ரிட்டை அந்த கண்டை 30 நாளில் பெருக்கி எப்படி நிலத்தில் கொண்டு போய் சாகாமல் பிழைக்க வைக்கிறது, இந்த நவீன திட்டத்தை பூராமே எங்களுக்கு அந்த அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் வந்து எங்களுக்கு ஸ்பாட்லேயே சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஈல்டையும் வந்து எங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த மருந்து அடிக்கணும், இந்த இதில் இப்படி தான் பறிக்கணும், இதை இப்படி தான் விற்கணும் அப்படின்னு விற்பனை வாய்ப்பு வரைக்கும் எங்களுக்கு கொண்டாந்து எங்களை ஸ்பாட்டில் கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் சார் இப்போ ஒரு 50 விவசாயினா ஒரு 20 பேர் என்ன பண்ணுவோம்னா மிளகா போடுவோம், ஒரு 10 பேர் வெண்டி போடுவோம், ஒரு 10 பேர் தக்காளி போடுவோம். அந்த மாதிரி பிரித்து அந்த விற்பனை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி போடுவோம். சார் ஒருங்கிணைந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து எல்லாமே எங்கள் கையிலே வச்சுருப்போம். அதாவது வாங்கி தீவனம் எதையுமே போட மாட்டோம். அதாவது இந்த மாதிரி புண்ணாக்க கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்களே எங்கேயாவது கல்லை விளைஞ்ச பகுதியில் போய் நாங்களே ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி ஆட்டுவோம். அதே நேரத்தில் அந்த கடலை செடியில் என்ன பண்ணுவோம், நாங்கள் வைக்கலை கொண்டு கொடுத்துட்டு கடலை செடி வாங்கிட்டு வருவோம். எங்கள் பகுதியில் வைக்க விளையும். ஒரு கள்ளச்செடி விளையிற பகுதியில் மாடு இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஒன்லி கள்ளச்செடியை மட்டும் போட முடியாது. இதை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வைக்கலை கொடுத்துட்டு கள்ளச்செடி வாங்குவோம். அதனால் எங்கள்கிட்ட வைக்கிறது ஷிஃப்டிங் தான் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுகள் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துக்கிடுச்சு. சோளம், கம்பு, கேப்பை எல்லாமே நாங்களே விளைய வைப்போம், அதே உணவாகவே போட்டுருவோம். அதனால் ஒரு உணவை போட்டு இன்னொரு உணவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுன்னு இல்லைங்க சார். சராசரியாக ஒரு ஏக்கர் நாங்கள் மிளகா வச்சோம்னா 1 லட்ச ரூபா எடுத்துருவோம், ஒரு ஏக்கர் பருத்தி வச்சோம்னா 50,000 ரூபா எடுத்துருவோம், அதே நேரத்தில் ஒரு ஏக்கர் வெண்டி வச்சா 30,000 ரூபா எடுத்துருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஒரு காலத்தின் பயிரை வந்து எண்ணி செய்கிறோம். அந்த துல்லிய பண்ணையம்ங்கிறத ஓரளவு அந்த எண்ணி செய்கிறதுனால எண்ணி கிடைக்கிது எங்களுக்கு. ஆனால் அந்த துல்லிய பண்ணைய திட்டம் வந்ததுக்கு பின்னாடி ஆராய்ச்சியாளர் எங்களை வீடு தேடி வந்து இந்த முறையில் சொன்னதுனாலேயே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது. ஆனால் எங்கள் பகுதியில் அந்த கேவிகே ஆராய்ச்சி நிலையம் வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி. விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் வடகாலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு பி. ராமன் எங்கும் நீரற்ற நிலையிலும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து அதன் மூலம் நீர்ப்பாசனம் செய்து தோட்ட காய்கறிகளை குழித்தட்டு மூலம் காய்கறி நாற்றுக்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் எவ்வாறு பொருளாதார பயனும், குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி செய்து தோட்டக்கலை எவ்வாறு உதவிற்று எனவும் கேட்டபோது என் பேர் ராமன். நான் வந்து சிவகங்கை மாவட்ட விவசாய சங்கம் அந்த துல்லிய பண்ணைய திட்டம்ங்கிறதுல நான் விவசாய சங்க செயலாளராக இருக்கேன். ஆனால் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த நவீன விவசாய திட்டம், அதாவது தோட்டக்கலை பயிர், அக்ரி பயிர்,
அதே நேரத்தில் இன்றைக்கி ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எந்தெந்த முறையில் நவீனமாக வந்து நம்ம பண்ணணும், அந்த நவீனம் வந்து எப்படி பண்ணுனா எப்படி லாபகரமாக வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ச்சு பை இன்ச்சு அந்த கேவிகே ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு வந்து அந்த பயிற்சிகள்லாம் நிறையா கொடுத்து எங்கள் விவசாயிகளை நூற்றுக்கணக்கான பேருக்கு எங்களுக்கு பயிற்சிகளை நேரடியாக வந்து இங்கே வர வச்சு கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தோட்டக்கலை பயிர் அப்படின்னா இது வரைக்கும் கண்டு வந்து நம்ம சாதாரணமாக மண்ணில் தான் பாவி அதில் வந்து முளைப்பு திறன் பாதி போகும், அந்த எடுத்ததுக்கு பின்னாடி பொழைப்பு திறன் பாதி போயிடும். காவாசி பார்த்தீங்கன்னா பிகே 3ன்ற வெரைட்டி நாற்றை போட்டு அந்த நாற்றை எடுத்து நடவு பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800 செடி நடவு பண்ணுவாங்க. எங்கள் தொழில்நுட்பத்தில் 1250 செடியை நடவு பண்ணியிருக்கிறோம். இதிலே அதிகமான செடி நடவு, கொஞ்சம் அடர் நடவு முறையாக கூட இருக்குது. அதில் வந்து நாற்று நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நாற்றழுகள், வேரழுகள் இந்த மாதிரியெல்லாம் வருது. அதுக்கு எங்கள் வேளாண் நிலையத்தில் தான் நாங்கள் அதுக்குடைய தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன மருந்துகளை கொடுக்கணும், என்ன உயிரினங்களை கொடுக்கணும், என்ன பெஸ்ட்டு கண்ட்ரோல்லாம் கொடுக்கணுன்றத அவங்க மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்படுத்துறதுனால எங்கள் செடி நல்லா வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 நடவு பண்ணி 3-4 மாதத்தில் காய் அறுவடைக்கு வந்துடுது. காய் அறுவடைக்கு வரும்போது உரத்தை வந்து ஷெட்யூல் படி உரம் கொடுக்கணும். மருந்து வந்து வருமுன் காக்கிறதுக்கான மருந்துகளை அடிக்கணும். ஏன்னா வந்த பின்னாடி அடிக்கிறது வந்து செடியை பாதிக்கும், இல்லை காயை பாதிக்கும், மகசூலை பாதிக்கும். நாம் வந்து வர்றதுக்கு முன்னாலே என்ன நோய் வந்திருக்குது அப்படின்றத வேளாண்மை விஞ்ஞானிகளோட ஆலோசனை பேரில் நம்ம செஞ்சோம்னா நல்ல தரமான மகசூல் எடுக்கலாம். அந்த 3 மாதம் கழித்து அறுவடை வந்த பின்னாடி மார்க்கெட்டபிலிட்டின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எங்கள் தருமபுரியில் டிடி மார்க்கெட்டிங் தான் அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எல்லா உறுப்பினர்களும் ஒரே முறையில் அறுவடை வந்ததுனால எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், கோயம்பேடு போன்ற மார்க்கெட்டுகளுக்கு எங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தாங்க. அங்கே போய் எங்களுடைய காய்களை விற்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருந்ததுனால கன்சியூமர்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. எங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு கிலோவுக்கு 15லேருந்து 25 ரூபா வரையும் கிடைச்சது. உற்பத்தி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 டன் எனக்கு வந்திருக்குது. இன்னுங்கிற விவசாயிகளுக்கும் ஆவரேஜாக 10லேருந்து 15 டன் எடுத்துருக்குறாங்க. அதிகபட்சமாக நான் வந்து 15 டன் எடுத்துருக்கிறேன். அது காரணம் வந்து விஞ்ஞானிகளும் வேளாண் தொழில்நுட்பம் எங்களுக்கு சரியான முறையில் சொட்டு நீர் பாசனத்தில் நீர் அமைச்சு அதன் மூலிமா உரமோ பூச்சி மருந்துகள் இந்த மாதிரியாக நாங்கள் செயல்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான வெற்றிகளை அடைய முடிஞ்சது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செடி முருங்கைக்கே நாற்று வந்து 1250 நாற்று நடவு